ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்கள திருப்பாவை முதல் பாசுரம். பாடவல்ல நாச்சியார் என்று பெயர் பெற்ற பூமி தேவி உலகங்களெல்லாம் உய்ய வேண்டும் என்று பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக ஆண்டாள் என்கிற அவதாரத்தை செய்தாள். இந்த அவதாரத்திலே எம்பெருமானை வழிபடுவதற்கு 2 சிறந்த வழிகள் உண்டு என்பதை காண்பித்துக் கொடுத்தாள். பூமாலை சூட்டுவதும் பாமாலை பாடுவதுமே இந்த 2 வழிகள். மங்கள வாரத்திலே அவதரித்த மங்கள தேவதையான ஆண்டாள் கட்டின பூமாலைகளும் மங்களமானது, பாடிய பாமாலைகளும் மங்களமானது. அதில் முக்கியமாக திருப்பாவை ஒரு மங்கள பிரபந்தம் என்றே பெரியோர்களுடைய நிர்வாகம். இதன் காரணம் என்ன என்பதையே இந்த தொடரிலே நாம் காண இருக்கிறோம். இந்த பிரபந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டாள் முதலில் மார்கழி என்கிற சப்தத்தை பிரயோகிக்கிறாள். இதுவே மிகவும் மங்களகரமான சப்தம். மார்கழி என்பது மாதத்தையும் குறிக்கும், சிறந்த மார்க்கத்தையும் குறிக்கும். சிறந்த மார்க்கத்திலே நாம் போய் சேர்ந்து விட்டோமானால் நமக்கு நன்மை மங்களம் என்பது ஏற்பட போவது நிச்சயம். இதை பாசுரத்தினுடைய கடைசியிலே காண்பித்துக் கொடுக்கிறாள். இந்த மார்கழி மாதத்திலே ஒரு விரதத்தை நாம் செய்தோமானால் நமக்கு நாராயணன் கிடைப்பான், அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பாசுரத்தை கொண்டு போய் முடிக்கிறாள். எந்த ஒரு பிரபந்தமானாலும் சரி, ஸ்தோத்திரமானாலும் சரி, நூலானாலும் சரி, அதை ஆரம்பிக்கும் பொழுது சர்வேஸ்வரனை பற்றி சொற்களை வைத்து ஆரம்பித்தால் அது க்ஷேமங்கரமாக அமையும் என்று வியாக்கியாத்தாக்கள் கூறுவது வழக்கம். இந்த மங்கள திருப்பாவை மார்கழி என்கிற சப்தத்திலே ஆரம்பிக்கிறது. மார்கழி என்பது எம்பெருமானையும் குறிக்கும். கண்ணன் கீதையிலே மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று கூறியிருக்கிறான். ஆக மார்கழி என்கிற சொல்லே சர்வேஸ்வரனை குறிக்கும். இது போராதுன்னு சாக்ஷாத் சர்வேஸ்வரனுடைய திருநாமமான நாராயணன் என்கிற சப்தத்தையே இப்பாசுரத்திலே பிரயோகித்திருக்கிறாள் ஆண்டாள். இது முதல் விதமான மங்களம் முதல் பாசுரத்திலே. இதற்கு மேலே இன்னொரு விதமான மங்களத்தையும் ஆண்டாள் காண்பித்துக் கொடுக்கிறாள் இப்பாசுரத்திலே. அது என்ன என்று கேட்டால், சந்திரன் என்பவன் மங்களத்தை குறிக்கக்கூடியவன். காரணம், மங்களானாம் மங்களம்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவியினுடைய சகோதரனாக அவன் இருக்கிறான். அதனால எங்கெங்க எல்லாம் சந்திரன் அப்படிங்கிற சப்தம் வருகிறதோ அங்கங்க எல்லாம் மங்களம் இருக்கும் என்பது வியாக்கியாத்தாக்களின் நிர்வாகம். இந்த முதல் பாசுரத்திலே சந்திரனை குறிக்கக்கூடிய 3 பதங்களை போடுகிறாள் ஆண்டாள். முதலில் மார்கழி திங்கள் என்பதில் திங்கள் என்கிற சப்தம் சந்திரனை குறிக்கும். அடுத்தது மதி நிறைந்த நன்னாளால் அப்படிங்கிற தொடரிலே மதிங்கிற சப்தம் சந்திரனை குறிக்கும். மதி நிறைந்த என்றால் பௌர்ணமி என்று அர்த்தம். அடுத்தது கதிர் மதி அம்போல் முகத்தான் என்று எம்பெருமானை வர்ணிக்கும் பொழுது எம்பெருமானுடைய திருமுகம் மதி போல இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்று கூறுகிறாள். இங்கேயும் மதி என்கிற சப்தம் சந்திரனை குறிக்கும். ஆக 3 முறை மங்களமயமான சந்திரனுடைய நாமங்களை ஆண்டாள் இந்த முதல் பாசுரத்திலே வைத்திருக்கிறாள். திங்கள் மதி மதி என்று 3 முறை சொல்லுகிறாள். எந்த ஒரு விஷயத்தையும் ஊர்ஜிதமாக சொல்ல வேண்டுமானால் அதை 3 முறை சொல்லுவார்கள். வியாச பகவானும் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் என்று சொல்லுவர் எம்பெருமானுடைய பரத்துவத்தை நிர்ணயிக்கும் பொழுது. அதே போல திங்கள் மதி மதி என்று சொன்னதனால் இந்த பிரபந்தமானது மங்களமயமானது, மங்களத்தையே அளிக்கும் என்பதை உறுதியிட்டு காண்பிக்கிறாள் ஆண்டாள். இப்பேற்பட்ட 2 விதமான மங்களங்களை இந்த முதல் பாசுரத்திலே இப்பொழுது பார்த்தோம். முதல் மங்களம் எம்பெருமானான சர்வேஸ்வரனுடைய திருநாமத்தை கொண்டது இந்த பாசுரம் அப்படிங்கிறது. அடுத்தது
சந்திரன் அப்படிங்கிற சப்தத்தை 3 விதமாக பயன்படுத்தி இருக்கிறாள் அப்படிங்கிறது. இப்பேற்பட்ட மங்களகரமான விஷயங்களை கொண்ட இந்த பாசுரத்தை நாம் சேவித்தோமானால் நமக்கு என்ன மங்களம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று கூறுகிறாள் ஆண்டாள். நமக்கு பறை கிடைக்குமாம். பறை பறை என்றால் என்ன? புருஷார்த்தம். புருஷார்த்தம் என்றால் புருஷன் அர்த்திப்பது. அதாவது ஒருவன் என்ன ஆசைப்படுகிறானோ அது எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஆசைகள் எல்லாம் நல்லதாக, தர்மமாக, மங்களமாக இருக்கும்படியாக எம்பெருமான் அதை ஆக்கி விடுவான். ஏன்னா இதே பாசுரத்துல நீராட போதுவீர் போதுமினோ என்கிற சொல்லையும் வைத்திருக்கிறாள் ஆண்டாள். நீராட போதுவீர் என்றால் பகவத் விஷயத்திலே ஆழ்ந்து போய் இருக்கிறது. அப்படியானால் மனசு தூய்மையாகி நல்லதையே கேட்க வேண்டும் அப்படின்னு தோணுமாம். அதனால நல்லதை நாம் விரும்பி கேட்க அதை அள்ளி அளிப்பான் எம்பெருமான். நமக்கே பறை தருவான், நமக்கு நிச்சயம் கொடுப்பான். எல்லா மங்களங்களும் புருஷார்த்தங்களும் நமக்கு வந்து சேருவது உறுதி என்பதை கூறுகிறாள். ஆண்டாள் விரும்பிய புருஷார்த்தம் என்ன, பறை என்ன என்று கேட்டால் அது மோட்சமாகிற கைங்கர்ய சாம்ராஜ்யம். அதுவே சிறந்த மங்களம். அதுவும் அவசியம் கிட்டும் இந்த முதல் பாசுரத்தை சேவித்தாலேயே என்பது தெரிகிறது மங்கள திருப்பாவையின் முதல் பாசுரத்தின் மூலம். அடுத்த பாசுரத்தை நாளைய தினம் பார்க்கலாம்.